வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி ரிஷப லக்னம். இந்த கன்னிராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு எளிமையான ராசி லக்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே ரொம்ப பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஆட்கள் தான். மனசு போல் வாழக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். எப்போவுமே திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆசை உணர்வுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் உண்டு. அதே போல் கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களாக அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. எல்லாரையுமே அன்பால் அரவணைக்கக்கூடியவங்க இந்த கன்னி ராசி ரிஷப லக்னக்காரங்க. இந்த பேச்சுக்கு கூட இவங்களெல்லாம் கோபக்காரங்க அப்படின்னலாம் சொல்லவே முடியாது. இந்த செல்லமாக கோவப்படுறது, உரிமையாக கோவப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இயல்பு தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க ரொம்ப சிம்பிளான ஃப்ளெக்சிபிளான க்யூட்டான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே அன்பை முன்னிறுத்தி செயல்படக்கூடியவங்க இவங்க. இருக்கிறதுலே இவங்க தான் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆட்களும் கூட. ஸோ இவங்களுக்கான முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழமொழியே இருக்குது இல்லையா, நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு. அப்படி தான் இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்பவுமே மென்மையானது, இரக்க குணம் கொண்டது, அன்பை வெளிப்படுத்தக்கூடியது. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக இவங்களை பயன்படுத்திப்பாங்க. அதாவது மற்றவர்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் பல விதங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். காரிய ரீதியாக ஒருத்தரை பயன்படுத்திக்கிறதுங்கிறது ஒன்று, சுய லாபத்துக்காக ஒருத்தரை பயன்படுத்திக்கிறதுங்கிறதும் இருக்குது. இந்த மாதிரி இதில் இவங்க ரெண்டாவது ரகம். மற்றவங்க இவங்களை எப்போவுமே அவங்களுடைய லாபத்துக்காக அவங்களுடைய திருப்திக்காக இவங்களை பயன்படுத்திப்பாங்க. தேவைன்னா சிரித்து பேசுவாங்க, ஆக ஓஹோன்னு புகழ்வாங்க. அவங்களுக்கான லாபம் ஆதாயம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில்
அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்டு கொள்றதுக்கு ஆள் இருக்காது. ஸோ இதனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அன்புக்காக ஏங்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஆரம்பத்தில் எல்லாமே உண்மை தான், எல்லாமே நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஈவன் எல்லா மனிதர்களுமே அப்படித்தான் இருப்பாங்க. ஈவன் வளர வளர தான் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது. வளர்ந்ததுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வழிகளை பார்த்து நகர ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துலேருந்து நகர்றதுக்கு ரொம்பவுமே தயங்கும். அப்படி மாறி என்ன பண்ணுறது அப்படின்னும் அதுக்கு புரியாது. ஏன்னா இந்த ராசி லக்ன காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் அன்பு தான் பிரதானமாக இருக்குது. எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்படின்னு தான் இதை நினைக்கும். அந்த பரஸ்பரமான நிலைகளை தான் இந்த ராசி லக்ன காம்பினேஷன் அப்படிங்கிறதே உயிர்க்குது. ஸோ அந்த விஷயத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு இதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதே இடத்துல இது ஸ்டக் ஆகிடும். ஸோ அந்த ஒரு உண்மையான நிலைக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் காசு, பணம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாம் 2ஆம் பட்சம்தான். தன்னை நேசிக்கக்கூடிய உண்மையான ஒரு உயிர், தனக்காக ஒரு ஜீவன் கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய நிலைகள் தான் இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகம். ரொம்ப ஈஸியாக காதல் வயப்படக்கூடியவங்க இந்த கன்னி ராசி ரிஷப லக்னக்காரங்க. காதல் அப்படின்னால அலாதியான பிரியம், கண்மூடித்தனமான காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தான் 100% பொருந்தும். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கான ஏக்கமே அதுதான். இவங்களுக்குன்னு ஒரு நபர், இவங்களுக்காகன்னு ஒரு நபர் வரமாட்டாங்களா, தன் கூட இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அதிகபட்ச ஆசை. மற்ற எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். என்னமோ வேலை செய்யணும், என்னமோ காசு சம்பாதிக்க, என்னமோ குடும்பத்தை பார்த்துக்கணும், என்னமோ வீடு வாசல் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இவங்களுடைய தேவை அப்படிங்கிறது ஒன்று தான். இவங்க நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான நபர். அப்படி ஒரு நபர் இவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு சொர்க்கம் தான். இல்லை அப்படின்னா அது நரகமாயிடும். பட் இதெல்லாம் எதன் அடிப்படையில் இவங்களுக்கு அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான். கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருந்துருச்சு அப்படின்னா இவங்க நினச்சபடி இவங்களுக்கான ஒரு நபர் இவங்களை தேடி வருவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அந்யோன்ய நிலைகளில் எப்போவுமே சுவாரஸ்யமாகவும் பரஸ்பரமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சுய ஜாதகம் கை கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு வெறுப்பான வாழ்க்கைகள். இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலவாதிகள் தான், யாருமே தனக்குன்னு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு மன அழுத்தத்துக்கு இவங்க தள்ளப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பை டிஃபால்ட்டாகவே இந்த ராசி லக்ன காம்பினேஷனுக்கு இந்த 2 நிலைகளுமே அமையிறது கிடையாது. இது 2க்கும் நடுநிலைகளில் தான் கிட்டத்தட்ட நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது முழுசாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த ராசி லக்னம் கிடைக்கிறது இல்லை. முழுசாக அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் இந்த ராசி லக்ன காம்பினேஷனுக்கு அமையிறது இல்லை. 2 கட்டானா தான் அமையும். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுடைய மனமானது ஒரு இயக்கத்துக்கு தள்ளப்படுது. ஸோ ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சிட மாட்டாங்களோ, ஒரு நல்ல உறவு நமக்கு அமைஞ்சிடாதா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு எப்போவுமே ஒரு இயக்கத்திலேயே இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த இயக்கம் ஒரு வித கற்பனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, அந்த கற்பனை கால நேர விரயத்தை ஏற்படுத்திடும். கால நேர விரயம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காலியாக்கிடும். தான் முன்னோர்கள் ஆசை அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதாவது ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்லை, அதுக்காக ஆசை மட்டுமே பட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய தப்பு. இந்த கன்னி ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய பிரச்சனையே, இதுதான் அவங்களுடைய முரண்பாடுகள். இவங்க ஆசைப்படுறாங்க, அதாவது ஆசைப்படுறாங்க அவ்வளோதான். பட் அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்குமா அப்படிங்கிறது எப்போவுமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, முன்னாடி சொன்னது தான், இவங்ககிட்ட முழு சுபகிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்படாது, முழு அசுபகிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்படாது. கால நேர சுழற்சிகளில் ஏதோ சில நல்ல காலங்கள் வரும்பொழுது இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிடும். அதே ஆகாத காலங்கள், கஷ்ட காலங்கள்லாம் வரும்போது அந்த விஷயங்கள் வந்ததுபடியே திரும்பி போகவும் ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் சிக்கலையும் பார்த்துருவாங்க. எதுலேயுமே இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முயற்சி அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. இவங்க ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலாம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நமக்கும் இப்படி நடந்துடாதா, நமக்கும் இந்த மாதிரிலாம் கிடைச்சிடாதா, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா, சேர்ந்துடாதா அப்படின்னு அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி வாழக்கூடியவங்களாகவும் மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, நீக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா இது இவங்களுடைய நேச்சர், அவங்க அதில் தான் இருப்பாங்க. பட் அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, கம்மியாக மெயின்டைன் பண்ணுங்கள், கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். முயற்சியை
அதிகப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா அதுதான் உங்களுடைய முரண்பாடுகள். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு இவங்க அந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும் இல்லையா, அது லேக் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் போய் கேட்டிங்கன்னா நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கவனிக்க வேண்டியது ஆசை கண்ணை மறைக்கும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் புரிஞ்சுக்க விடாமல் அந்த கால நேரங்கள், இந்த கிரக அமைப்புகள் இவங்களை தடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிதர்சனத்தில் இவங்க அப்படி கிடையாது, அவங்க சும்மா இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வார்த்தை சிலருக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கலாம். எப்போவுமே நிஜம்ங்கிறது வேறு, கனவு கற்பனை அப்படிங்கிறது வேறு தான். அதனால தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்கிறது எப்போவுமே கரெக்டாக தெரியும், மற்றவங்க செய்கிறது தப்பாக தான் தெரியும். நான் இங்கே பேசுகிறது எல்லாமே கால நேரத்தை பற்றியும் கிரக அமைப்புகளை பற்றி, ஜாதக அமைப்புகளை பற்றி மட்டும்தான். இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு பெரிய முரண்பாடுகளாக, சிக்கல்களாக, பிரச்சனைகளாக ஏற்படுறது. அவங்க கண்ணையே அவங்களையே மறைக்க வச்சிருது. இந்த கர்ம பலனெல்லாம் சொல்கிறாங்களா பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு பெரிய சிக்கலாக ஏற்படுத்துது. முன்னே ஆசைப்பட வச்சு அவங்களை சும்மா உட்கார வச்சிடும். இப்போ அந்த சக்கரவியூகத்திலேருந்து தப்பிக்கிறது தான் இவங்க கடை தேர்வதற்கான ஒரே வழி. அப்படி இல்லாமல் இவங்க எப்போ போல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுடைய வாழ்க்கையில் பலவித சிக்கல்களையும், அதாவது மனஸ்தாபங்கள், சிக்கல்கள்னு சொல்ல மாட்டேன், மனஸ்தாபங்கள், ஏக்கங்களை அதிகமாக கொண்டுட்டு வரும். என்ன நம்ம லைஃப் மட்டும் எப்போவுமே எப்படியே இருக்குது, நான் ஆசைப்பட்டது கிடைக்கவே கிடைக்காது, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை நடக்கவே நடக்காதா அப்படின்னு இவங்களே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் காரணம், இவங்களுடைய ராசி லக்னத்தினுடைய நேச்சர் இதுதான். மற்றபடி இவங்களை குறை சொல்கிறதுக்குள்ள எதுவும் இல்லை. இவங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, என்ன இல்லைனாலும் சரி, இவங்களே திருப்திகரமாக வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் இவங்க கையிலேயே இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது தான் இவங்களுக்கான திறமை. கெரியர் ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே இவங்க கொஞ்சம் லேக் தான். காரணம் என்னென்னா, எப்போவுமே இவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இவங்க செயல்படுவாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. அதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, அது எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கீழ்நிலையான விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அவங்க செய்ய தயாராக இருப்பாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், இவங்க விருப்பப்படி தான் இவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அது நல்லது கெட்டது, சரி தப்பு, மேலே கீழே அப்படின்னாலாம் கிடையாது. அதனால் ஒரு சரியான நல்ல விஷயத்தை இவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இவங்களுடைய ஜீவன அமைப்பு நல்லபடியாக இருக்கும். இப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஜீவன அமைப்புகள் அது எப்போவுமே சிக்கலை கொடுக்கும். பட் பை நேச்சராக இவங்க ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸும் கிடையாது, ரொட்டீன் ஒர்க்கர்ஸ் தான். இவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எவ்வளோ மணி நேரம் வேணாலும், எவ்வளோ நாட்கள் வேணாலும் சொன்னீங்கனாலும் இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கெரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது இவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமாக செயல்பட்டு இருக்குது. அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். அது இவங்களுடைய விருப்பங்களில் தான் அவங்க பயன்படுத்தணும். ஸோ கெரியர் ரிலேட்டடாக இந்த மாதிரியான உணர்வுபூர்வமான விஷயங்கள் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். என்ன பிரச்சனைனா, இந்த டைம் சரியில்லாத கால நேரங்களில் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் இறங்குவாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அது ஆக ஓகோன்னு போகிற மாதிரி தெரியும். ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு குழியாக வெட்டி வச்சுருக்கும். வேறு வழியே இல்லாமல் புதக்குழியில் விலக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். யாரோ ஒருத்தங்க இவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. குறிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த டைம் சரியில்லாத காலகட்டங்களில் ஒத்தே வராது. நான் முன்னாடியே சொன்னேன், மற்றவங்க இவங்ககிட்ட இருந்து லாப ஆதாயங்கள் கிடைக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க. அது கிடைச்சிச்சு அப்படின்னா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த கருணை இறக்கமெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது சில நேரத்துலலாம். ஸோ அதனால் மற்றவங்களால் ஏமாற்றப்படுறது, ஏமாந்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கெரியர் ரிலேட்டடாகவும் இவங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த ஆகாத காலங்கள், போதாத காலகட்டங்கள்லாம். ஸோ இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கிறது, என் இஷ்டப்படி மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு தடவைக்கு 10 தடவை ஆலோசனை பண்ணி கொஞ்சம் நிதர்சன வாழ்க்கையோடு ஒப்பிட்டு செயல்பட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நன்மை. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நன்மையை கொடுக்கும். மற்றவங்க மூலியமாக தான் இவங்களுக்கு இந்த விஷயங்கள் சகாயம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கும் ரீசன் அதே தான், இவங்க விருப்பப்படி எல்லாத்தையும் செயல்பட்டு இருக்கிறதுனால அந்த சரியான கால நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்து வர்றதில்லை. டைம் கிடைக்கும்போது அந்த டைமை விட்டுடுவாங்க. கால நேரங்கள் நல்லா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற டைமில் இவங்க கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் மூலமாக இவங்களுடைய ஜீவன அமைப்புகளாகட்டும், இவங்களுடைய பொருளாதார அமைப்புகளாகட்டும் நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். சில காலகட்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய வகையில் கட்டாயம் அமையும். அப்படி அமையக்கூடிய காலத்தில் வரக்கூடிய அந்த பொருளாதார நிலைகளை சேமிப்பை அதிகப்படுத்துங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பொருளாதார நிலை தான் உங்களுடைய வாழ்க்கை மொத்தத்துக்கும் உதவியாக இருக்க போகுது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க.
ஸோ தனிப்பட்ட முறையில் பொருளாதார நிலைகளை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுவே கூட இருக்கிறவங்களோட, ஏன்னா முன்னாடியே சொன்னேன், இவங்களுக்கு ஆதரவாக இவங்களுக்கு உண்மையாக ஒரு உறவு மனிதர்கள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். அது உங்களுடைய பொருளாதார நிலைக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து சில காலகட்டங்களுக்கும் கண்டிப்பாக பொருளாதார நிலை உயர்த்துவாங்க. அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். இந்த சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதுவும் அப்படி தான். பை ஜென்ரலாகவே இந்த கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக இவங்க நாட்டம் செலுத்துறது கிடையாது. ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது கிட்டத்தட்ட இருவேறு நிலைகளில் வேலை செய்யும். அதாவது திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமணத்துக்கு பிறகு ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் பெற்றோர்கள் உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு சுத்தமாக அது இருக்காது. இப்போ திருமணத்துக்கு பிறகு அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே முரண்பாடாக தான் இருக்கும். அதுவே திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக இவங்க எல்லாருமே குழந்தை பிரியர்கள் தான். குழந்தைகள் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய குழந்தைகளை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க மோசமானவர்களாக கெட்டவங்களாக இருந்தாலும் கூட, சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரியான குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இன்னும் நல்ல குழந்தைகளாக இருந்துட்டான்னு சொல்லவே வேண்டாம். மேலே தூக்கி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைகளை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு பாசத்தை வைக்கக்கூடியவங்க. பட் ஸ்டில் முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுதான் பிரச்சனையே. அளவுக்கு அதிகமாக அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கும். அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அது ஏதோ ஒரு வகையில் பிரிவுகளை ஏற்படுத்தும். அதை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த சென்டிமெண்ட் விஷயங்களில், இந்த திருமண வாழ்க்கை, குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இதெல்லாமே எப்போவுமே பட்டுப்படாமல் தான் இருக்கும். முழுசாக நல்லதுன்னு சொல்கிறதுக்குள்ள, முழுசாக கெட்டதுன்னு சொல்கிறதுக்குள்ள எல்லாருமே பட்டுப்படாமல் தொட்டதாலும் தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே இருந்துக்கிறது நல்லது. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சாஃப்ட் கார்னர் உடைய ஒரு ராசி லக்ன காம்பினேஷன். அன்பு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய பலமும் பலவீனமும் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி இவங்க கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த முரண்பாடுகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.